எனக்கும் ஒரு குழந்தை வந்து அபார்ட் ஆச்சு. ஆனால் அந்த விதி என் ஜாதகத்துலேயும் இல்லை, என் மனைவியோட ஜாதகத்துலேயும் இங்கே ஒரு அபார்ஷன் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அது நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அதனால் என்னென்னா, இந்த ஆண் ஹோரைகளையாக பார்த்து, ஆண் நட்சத்திரங்களையாக பார்த்து எல்லாமே செலக்ட் பண்ணி, பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சூப்பரான நாள், சூப்பரான நட்சத்திரம் பார்த்து, டைமிங்கையும் பக்காவாக கணிச்சு, இதில் கரு உருவாச்சு அப்படின்னா அந்த குழந்தை ராவணன் மாதிரி தான். ராவணன் எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி தான் ஆசைப்பட்டேன். ராவணன் ஆசைப்பட்டதும் தப்பு, நானும் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். பட் இப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று உருவாக்குனேன். கரு நின்றுச்சு, வளர்ந்துச்சு, 3 மாதம் வளர்ந்து அப்போ எனக்கு தோணுச்சு, நான் வழக்கமாகவே இந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம் சிசேரியனுக்கெல்லாம் நான் டேட்டு குறித்து கொடுக்க மாட்டேன். ஒருத்தங்க இந்த தேதியில் தான் இறப்பாங்கன்னு நான் யாருக்கும், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இறந்துரு அப்படின்லாம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயங்கள்லாம் பண்ணவே மாட்டேன். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு ஒன்று வேணும், அந்த குழந்தைய என்னால் உருவாக்கணும். எல்லாமே நாளில் நல்லா இருக்கேன், எனக்கு நான் தான் ஜோதிடராச்சு, எனக்கு எல்லாமே தெரியுமே. அதனால சரி இப்படி ஒன்று உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்து எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு குழந்தைய நான் உருவாக்க ட்ரை பண்ணேன். உருவானதெல்லாம் உருவாச்சு. ஆனால் அது கரை சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் கரை சேரல. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுவுமே முதல் தடவையே அந்த கருவும் உருவாகலை. இது எல்லாம் பண்ணி எல்லாமே சேர்ந்து முடித்ததுக்கு பிறகு அந்த மாதம் நிற்கலை. அடுத்த மாதம் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இதை மீண்டும் நீங்கள் உருவாக்குறதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகிப்போச்சு. ஒரு கரு நிற்கிறதுக்கே. எப்போ வேணாலும் உருவாக்கிற முடியும்னா நீங்கள் எப்போ வேணாலும் உருவாக்கினா ஏதோ ஒன்று நடக்கும். பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும்னா மீண்டும் இந்த நட்சத்திரம்லாம் எப்போ கூடி வந்து வானத்தில் நிற்குதோ அந்த டைம் தான், அதுவும் பர்டிகுலர் அந்த டைமில் தான் பண்ணவும் முடியும். கலைஞ்சிட்டா மறுபடியும் அதுக்காக வெயிட் பண்ணி 2 மாதம் கழிச்சு வந்தாலும் 2 மாதம் கழிச்சு நீங்கள் இது இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு இவ்வளவுமே நான் மெனக்கெட்டு பண்ணினேன். ரிசல்ட்டுக்காக பண்ணப்போ எப்போ அதை அபார்ட் ஆச்சோ இனி இந்த வேலையை செய்கிறதில்ல. நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, பறக்கிறதான் பறக்கும். ரெண்டாவது எனக்கும் ஒரு பாடம் என்னென்னா, எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி உருவாக்க முடியுமே தவிர அதை ஜெனிப்பிச்சு இந்த உலகத்துக்குள்ளே காலடி வைக்கிறது மனுஷனால் முடியாது. அது கடவுளால் தான் முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆமாம், ஆக்கிற சக்தியை உருவாக்கிடலாம், பட் அழிக்கிற சக்தியும் ஒன்று கடவுள்கிட்ட இருக்குன்னு லேட்டராக எனக்கு உணர்த்தினான். ஆமாம், அப்போ கடவுளால் எல்லாத்தையும் கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். இந்த ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்குது. நம்ம அறிவை வச்சு உருவாக்கிற மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த குறுக்கு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினதுக்கு மன்னிப்பு கேட்டேன். இந்த பிரபஞ்சத்திட்ட ஐயா கிட்டே மன்னிப்பு கேட்டேன். இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் என் அறிவை பிரயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. மீண்டும் ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறந்துச்சு. நார்மலாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், ஓகே நான் எல்லாமே அக்யூரேட்டாக குறி வச்சு தப்பு நடந்துச்சு, எதுவுமே குறி வைக்கல. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் கோயிலே கட்டினேன். மிகப்பெரிய மாற்றம். ஸோ இவ்வளோதான். மனுஷனுடைய அறிவுங்கிறது ஒரு ரொம்ப இப்படி தீயில காட்டின பொசுங்க பார்த்தீங்களா பஞ்சு, அந்த மாதிரி தான். இவன் அறிவெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை கொண்டு போய் நான் கடவுள் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். கடவுளால் ஆகவே முடியாது. அவன் வேற ஒரு அணுவும் ஒரு இமயமலையுங்கிற மாதிரி. அதை விட கம்பேரிசன் இந்த பிரபஞ்சம்லாம் பாருங்கள், இன்றைக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை எப்போ நிறுத்தமே தெரியாது, நிறுத்துமானு நமக்கு தெரியாது, நிறுத்தவும் முடியாது. இது எங்கே போய் முடியும் நமக்கு தெரியாது. இதையெல்லாமோட நம்ம அறிவுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி விஷப்பரீட்சைகள்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.